இருக்கும்ல, அந்த டைம்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரசம் வந்து புளி நனைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி அதில் சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு இப்போ இதில் 2 பச்சை மிளகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து அதை போட்டுட்டு இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சோண்டு பெருங்காயம், இது கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும், இது கொஞ்சம் நுர வர வரைக்கும். இப்போ இதில் பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி சேர்த்துடணும். இது ரொம்ப அரைக்கலாம் வேணாம், பூண்டெல்லாம் அப்படியே தட்டி சேர்த்துட்டா போதும். இப்போ இதில் வந்து மிளகு, ஜீரகம், மிளகாய் வத்தல், தோரம்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த பொடியை இதில் சேர்த்துடலாம். காரத்துக்கு இது தான், நம்ம வெறும் ரசப்பொடி அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போ இதுதான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு